வணக்கம். கதையின் பெயர் தேடிக்கொண்டே இருப்பேன். அத்தியாயம் 7. வாத்தியார் வைத்தியலிங்கத்திடம் படித்த மாணவர்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி வெகு காலமாகிவிட்டிருந்தது. பட்டணத்து விலைவாசிகளின் சுமையை தாங்காது ஓய்வு பெற்றுக்கொண்ட ஆபீசர்களும் சிங்கப்பூர் தமிழர் சிலரும் வந்து குடியேறியதால் அந்த கிராமத்திற்கு புதுமுகம் ஏற்பட்டிருந்தது. வைத்தியலிங்கத்தை அறிந்தவர்களின் எண்ணிக்கை அங்கே மிகவும் குறைவு. அப்படியிருந்தும் செத்தவர் வீட்டு வாசலிலும் திண்ணைகளிலும் நடையிலும் ஏக கூட்டம். வைத்தியலிங்கத்தின் பிரிவுக்கு அனுதாபம் தெரிவிக்க வந்தவர்கள் இல்லை. விடுதலையாகி வந்திருக்கும் அவளை இந்த சாக்கில் பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவல். ரொம்ப அழகாக இருப்பாள் என்றார்களே, இன்னும் அப்படியே இருக்கிறாளா? படித்தவளாமே, எப்படி மனம் வந்து ஒரு கொலை செய்ய முடிந்தது? இந்த கேள்விகளுக்கு விடை தேடிக்கொண்டு வந்தவர்கள் கூட்டம்தான் வீடு கொள்ளாது வழிந்தது. நடையிலும் கூடத்திலும் முற்றத்திற்குள்ளும் வந்து நின்ற பெண்கள் தன்னை காட்சி சாலை பொருளைப் போல பார்ப்பதை சௌதாமினி உணர்ந்தாள். தாத்தாவின் தலைமாட்டில் தரையில் கால்களை குத்திட்டு கொண்டு தலையை கவிழ்ந்தபடி உட்கார்ந்திருந்தாள். சாவை கண்டு சிறிதும் அசைந்து கொடுக்காமல் பொட்டு கண்ணீர் கூட சிந்தாமல் கல்லாக உட்கார்ந்திருந்தவளை வந்தவர்கள் வினோதமாகத்தான் பார்த்தனர். அழ முடியாத ஒரு பெரும் வேதனையில் அவள் உள்ளூர குமுறி கொண்டிருந்தது அவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது? சிறைச்சாலைக்கு வந்து அவளை சந்தித்த போதெல்லாம் தாத்தா மனமிட்டு பேசவே இல்லை. அவர் என்னத்தையோ மறைக்கிறார் என்றவரை அவளுக்குள் ஒரு அழுத்தமான ஊகம். கிழவருக்கும் பேத்தி மீது ஆழமான அன்பு இருந்தது. ஆனாலும் ஒரு பிடிவாதமும் கூட இருந்தது. வெளிவந்த பிறகு யோசிச்சு முடிவு எடுக்கணுமா? நீ அவசரப்படாத, பிறகு ஏடாகுடமாகிட்டா வருத்தப்படுவே. 6 மாத காலமாக அவள் நாட்களை, மணிகளை, வினாடிகளை எண்ணிக்கொண்டிருந்தாள். நேரடியாக தாத்தாவிடம் தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆவலில் துடித்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளிடம் பேச பொழுதில்லாது அவள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய சங்கதியை சொல்ல வலுவில்லாமல் அவளை கண்ட மாத்திரத்தில் பொட்டென்று உயிரை விட்டுவிட்டார். தம்முள்ளே அந்த சங்கதியை அடக்கிக் கொண்டு அவர் போய்விட்டாரே. இப்போது அவள் யாரிடம் போய் கேட்பாள்? எங்கே சென்று தேடுவாள்? எத்தனை காலம் தேடிக்கொண்டிருப்பாள்? கண்களில் ஒருவித ஏளனமும் உதட்டில் கேலி புன்னகையும் கடுமையான முகமுமாக நின்ற அந்த பெண்கள் தங்களுடன் அந்த கிராமத்தில் வாழ அவளை அனுமதிப்பார்களா? ஒதுக்கி வைத்து தனிமையில் அவளை தவிக்க விட்டால் ஆயுள் தண்டனையை விட அது மிகவும் பயங்கரமாக இருக்குமே. உதவுறதுக்கு நீங்கள் வரல, வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்க. நீங்கள்லாம் மனுஷங்க தானா? உதடு வரை வந்துவிட்ட வார்த்தைகளை அடக்கி கொண்டாள். தாத்தா உயிருடன் இருக்கையில் அவருக்கு அவமானத்தையும் துயரத்தையும் தான் அவள் தேடி தந்திருக்கிறாள். ஊராருடன் பகைத்து கொள்வதில் பயன் ஏதுமில்லை. தாத்தாவின் உடலாவது தகுந்த முறையில் கண்ணியமாக மரியாதையுடன் தனது இறுதி பயணத்தை தொடங்கட்டும். அதுவரை பொறுமையாக இருப்பதுதான் மேல். கோபம், துயரம், அவமானம் என்று புரண்டு எழுந்த உணர்வுகளை அடக்கிக் கொண்டு தலை குனிந்தபடி உட்கார்ந்திருந்தாள். வைத்தியலிங்கத்தின் இறுதி காரியங்கள் எல்லாம் ஒரு வழியாக நடந்தேறிவிட்டன. தம்பி என்று சொல்லிக்கொண்டு வந்து நின்ற ரிஷியை ஊரார் நம்பிவிட்டிருந்தனர். அதோ நிற்கிறானே, அவன்தான் கிழவரின் பேரன். பட்டணத்தில் வசதியாக இருக்கான் போல் இருக்கு. பாரு, கார் கூட வச்சிட்ருக்கானே. யாரோ சொன்னது அவளுக்கும் கேட்டது. அந்த ஊரார் கண்களிலே பேரனாகிவிட்ட ரிஷி உண்மையிலே பேரனாகிவிட்டவன் போல நெருப்புச் சட்டியுடன் மிகவும் துணிவாக புறப்பட்டு தெருவில் இறங்கிவிட்டிருந்தான். அவன் அமர்த்தி இருந்த வேலைக்கார பெண் அவசரமாக வீட்டை பெருக்கி நீர் தெளித்து துடைத்துவிட்டு நிற்க மனமில்லாதவள் போல நடையை கட்டிவிட்டாள். விடுதலையாகி வந்திருக்கும் ஆயுள் கைதி அவள் என்பதை அந்த வேலைக்காரியும் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தாள். சௌதாமினியுடன் தனியே அந்த வீட்டில் தங்கி இருக்க அவளுக்கு அச்சம் போலும். அடிக்கொரு தடவை கூடத்தில் குத்துக்கல்லாக உட்கார்ந்திருந்த சௌதாமினியை மிரட்சியுடன் பார்த்தபடியே வேலையை கவனித்தாள். அவள் மட்டுமா? இனி அந்த தெருவில் உள்ள பெண்கள் அனைவரும் ஒருவித ஒடுக்கத்துடன் தான் அவளை பார்க்கப் போகிறார்கள். ஆண்கள் சந்தேகத்துடன் நோக்குவார்கள். குழந்தைகள் அவளை கண்டு மிரண்டு அலறியடித்து கொண்டு ஓடினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கொலை குற்றம் செய்தவள் என்றது ஒரு முத்திரையை முகத்திலே குத்தி கொண்டு வந்திருக்கிறாளே. அவளுக்கு சாதாரண மனிதர்கள் வாழும் சமூகத்தில் சட்டென்று வரவேற்பு எப்படி கிடைக்கும்? வெகு நேரத்திற்கு பின்னர் வேலைக்காரி திண்ணை மீது தயாராக வைத்துவிட்டு போன செம்பு நீரை காலில் கொட்டி கழுவிக்கொண்டு செம்புடன் உள்ளே வந்தாள். இடுகாட்டிலிருந்து அப்போதுதான் ரிஷி திரும்பியிருந்தான். வாசல் வரை அவன் கூட வந்தவர்கள் மெல்ல நழுவிக்கொண்டனர். வழியில் வாய்க்காலில் முழுகிவிட்டு ஈர உடையுடன் அவன் திரும்பியிருந்தான். அக்கா, உங்களுக்கு தாழ்வாரத்து தட்டி மறைப்பிற்கு பின்னால் வாளியில் தண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். தலையை முழுகிட்டு நீங்கள் துணியை மாற்றிக்கங்க. அடுக்களை பக்கத்தில் ஒரு பலகை மேலே மாற்று துணிகள் எடுத்து வச்சிருக்கேன், கவனிக்கலையா? திடுக்கிட்டு போனாள் அவள்.
ஒரு குழந்தைக்கு உபசரணை செய்வது போல இவன் இத்தனை பரிவுடன் பேசுகிறானே. காலையில் அவனை ஜங்ஷனில் கண்டபோது ஏற்பட்ட அந்த ஆவேசமான வெறுப்பு அடங்கிவிட்டிருந்தது. அவன் மட்டும் அது சமயம் தன்னுடன் இல்லாமல் இருந்தால் இந்த நிலையில் அவள் தனியை எப்படி சமாளித்திருப்பாள்? தலையை முழுகிவிட்டு மாற்றுவதற்கு வைத்திருந்த புதிய புடவை ரவிக்கையை அணிந்து கொண்டு ஈரத்தலையை துண்டால் துடைத்தபடி கூடத்திற்கு வந்தாள். கொஞ்சம் இருங்க, இதோ வந்துட்டேன். வேற்றுடை மாற்றிக்கொண்டிருந்த ரிஷி கிளம்பினான். சிறிது பொழுதில் ஒரு கையில் ஸ்டீல் டிஃபன் செட்டும் இன்னொரு கையில் வாழை இலைகளின் சுருளுமாக உள்ளே நுழைந்தான். கூடத்து தரையின் மேல் அவற்றை வைத்தான். வாயிற்கதவை சாத்திவிட்டு சமையலறைக்குள் சென்று 2 கரண்டிகளை பொறுக்கி கொண்டு வந்தான். 2 இலைகளை கூடத்து தரையில் பரப்பி நீர் தெளித்தான். பானையிலிருந்து குளிர்ந்த நீரை 2 டம்ளர்களில் நிறைத்து இலைகள் அருகே வைத்துவிட்டு உட்கார்ந்தான். உட்காருங்கக்கா, ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடுங்க. காலையிலிருந்து ஒரே பட்டினியாக இருக்கீங்க. அவள் மௌனமாக உட்கார்ந்தாள். உபசரித்தான். சாதாரணமாக இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அக்கம் பக்கத்து வீட்டிலிருந்து துக்க வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்க. ஆனால் இங்கே நிலைமை வேறு மாதிரி. ஊரிலிருந்து புறப்படும் முன் கையோடு ஒரு ஸ்டீல் டிஃபன் செட்டும் ஃப்ளாஸ்கும் கொண்டு வந்தது நல்லதா போச்சு. ஒரு நட நான் இங்கே வந்தபோது தாத்தா உடம்பு ரொம்ப மோசமாக இருந்தது. தெருக்கோடியில் இருந்த ஒரு அம்மா தான் அவருக்கு சமைச்சு போட்டிருக்காங்க. நான் மறுபடி வந்ததும் அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு அவங்க நகர்ந்துட்டாங்க. மௌனமாக இலையை விரித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் சௌதாமினி. சாதம், குழம்பு, பொரியல், பச்சடின்னு எல்லாம் வச்சிருக்கான். நிதானமாக சாப்பிடுங்க. இலை மீது சாதத்தை அள்ளி வைத்து குழம்பை ஊற்றினான். அட, ரசம், தயிர் கூட வச்சிருக்கானே. தேவைப்பட்டதை சாப்பிடுங்கக்கா. குழந்தை குரலில் குழந்தைக்கு பண்ணி பண்ணி சொல்வது போல சொன்னான். பற்கள் பளிச்சிட மெல்ல சிரித்தான். பதார்த்தங்களை கரண்டியில் அள்ளி ஒவ்வொன்றாக அவள் இலையில் வைத்துக்கொண்டே பேசினான். அக்கா, இதைத்தான் மசான வைராக்கியம்னு சொல்வாங்க. நமக்கு நெருங்கினவங்க மறைஞ்சதும் அவங்களோட நம்மது எல்லாம் போயிட்டாப்புல ஒரு கணம் நம்மையே நாம் ஏமாத்திக்கிறோம். கொஞ்ச நேரத்திலேயே பசி எடுக்கிறது, சாப்பிட்றோம், பிறகு தூங்குறோம். மறுநாள் எல்லாத்தையும் மறந்து நம் அன்றாட வாழ்க்கையின் எந்திர கதியில் ஈடுபட்டு விடுறோம். யாருடனும் யாரும் கூடவே செத்து விடுவதில்லை. தனியாக வந்தோம், தனியாக போகிறோம். சௌதாமினி அவனை ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தாள். காலையில் தோட்டத்து கிணற்றடியில் முகத்தை கழுவி வாயை கொப்பளித்ததுடன் சரி, ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவள் குடிக்கவே இல்லை. பகல் முழுவதும் உணவை பற்றி அவள் நினைக்கவே இல்லை. அந்திமங்கும் நேரத்திலே அவளுக்கு இப்போது பசி வயிற்றை சுருட்டியது. அவன் பேசியதை கேட்க கசப்பாகத்தான் இருந்தது. ஆனால் உண்மை. தாத்தா போய்விட்டார் என்றதும் அவரோடு அவளது பசியும் தாகமும் போய்விடவில்லையே. சோற்றுடன் குழம்பை கலந்து கொண்டு வேகமாக கையில் உருட்டி ஒரு கவளத்தை விழுங்கினாள். இன்னொரு பிடிசோற்றை கையில் எடுத்துக்கொண்ட போதுதான் அவள் பார்வை வீட்டை சுற்றிலும் பரவி ஓடியது. முற்றத்தில் படிந்திருந்த மஞ்சள் வெயிலின் வெளிச்சத்திலே சுவரில் காரை பெயர்ந்து ஆங்காங்கே செங்கல் தலை நீட்டி கொண்டிருப்பது தெரிந்தது. தாழ்வாரத்து கூரை ஓடுகள் பிரிந்து ஒரு பெரிய ஓட்டை கண்களுக்கு புலனாகியது. எதிர்பக்கத்து அறையின் கதவில் நாத்தாங்கி கழன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அவள் மனதில் தோன்றிய தன் எதிரொலி போல அவன் மறுபடியும் பேசினான். ஒரு பெருத்த மழைக்கு பொத்துன்னு வீடு விழுந்துவிடும். அத்தனை பழுதாகி விட்டிருக்கு. ஆனால் நாம் கவலைப்பட தேவையில்லை. வீட்டை வாங்கின ஆசாமி இதை இடித்து கட்டப்போவதாக சொல்கிறார். சோற்றை விழுங்க மறந்து அவனை திகைப்புடன் பார்த்தாள் அவள். தாத்தாவுக்கு 1 வருஷமாக உடம்புக்கு முடியாமல் இருந்தபோது வைத்திய செலவிற்கும் மற்ற வீட்டு செலவுக்கும் பணம் இல்லாத போகவே வீட்டை வந்த விலைக்கு விற்றுத்தான் சமாளிச்சாராம். கடைசியாக அவர்கிட்ட மிஞ்சினது ஒரு 15 ரூபா தான். அதைத்தான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தார். மறுபடியும் வாயில் போட்டுக்கொண்ட உணவை விழுங்க முடியாத ஒரு திகைப்பு அவளுக்கு. அவளுக்கு புது துணிகளை வாங்கி அனுப்பியதிலிருந்து அன்று தாத்தாவின் இறுதி காரியங்கள் வரை ஏற்பட்ட செலவுகள் எல்லாவற்றையும் ரிஷியா ஏற்றுக்கொண்டிருந்தான். கல்லாக இருந்துவிட்ட உணர்வுகள் மனதிற்குள்ளே உடைந்து பொடி பொடியாகிவிட்டது. அது போன்ற ஒரு நடுக்கம். அதை சமாளிக்க மெல்ல சாதத்தை வாயில் போட்டு மென்றாள். இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கிறேன், மெல்ல சாப்பிடுங்க. உபசரித்து கொண்டே ரிஷி மேலே தொடர்ந்தான். நாளைக்கு காரியம் ஆனதும் நாம் இங்கிருந்து கிளம்பிட வேண்டியது தான். சென்னைக்கு நாம் காரிலே போயிடலாம். அங்கே நீங்கள் தங்கி இருக்க வசதியான வீடு ஒன்று தயார் செஞ்சுருக்கேன். கொஞ்ச நாள் இந்த தம்பியோடு இருந்து பாருங்கள். பிறகு நீங்கள் யோசித்து உங்கள் மனசுப்படி வேறு இடத்துக்கும் போகலாம். அதுவரை தங்கி இருக்க ஒரு இடம் தேவையாச்சே. இந்த வீட்டை வாங்கினவர்
சீக்கிரமாக காலி செஞ்சு கொடுக்க சொல்லி தாத்தாவை ரொம்ப தொந்தரவு செஞ்சிட்ருக்கார். இப்போது உங்களையும் ரொம்ப நிர்பந்திப்பார். தேவையில்லை, நாளைக்கு நான் உன்னோடவே பட்டணத்துக்கு கிளம்புறேன். சோற்றை பிசைந்தபடியே அவள் ரிஷியை நிமிர்ந்து மௌனமாக பார்த்தாள். தாத்தா போயிட்டாரேன்னு நீங்கள் மனசு சங்கடப்படக்கூடாது. அவருக்கு வயசாயிட்டது, மேலும் வியாதிகள் வேற. தாத்தா இறந்ததை பற்றி நான் வருத்தப்படலை. எனக்கு சிறையிலிருந்து விடுதலை, அவருக்கு துயர வாழ்க்கையிலிருந்து பெரும் விடுதலை. தம்பி உறவோடு இங்கே வந்து என்கிட்ட பாசமும் பரிவுமாக பழகிறியே, இத்தனையும் உண்மையாக இருக்கக்கூடாதான்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறேன். ரிஷி அதிர்ந்து போனான். என்ன சொல்கிறாங்க இந்த அம்மா? வாழ்க்கையில் உண்மையான பரிவுடன் என்னை அணுகினவர் என் தாத்தா ஒருத்தர் தான். மற்றபடி நான் ஏமாற்றங்களைத்தான் அதிகம் சந்தித்தவர். தொடர்ந்து அவற்றை சந்திக்க மனத்திலே தெம்பு இருக்கான்னு சுய சோதனை செஞ்சுக்கிறேன். பரவாயில்ல, நாளைக்கு நான் உன்னோடவே வரேன். நீ காட்டும் இடத்துல தங்குறேன். தம்பி சாப்பிடு. நீ கூட காலையிலிருந்து பட்டினியாகத்தானே இருக்கே. நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று இறுக்கமாக அடைப்பது போன்ற உணர்வில் ரிஷி திணறி போனான். இதோடு இந்த அத்தியாயம் முடிவுற்றது.